So we are in the book of Ephesians. எபேசியர் நிருபத்தில் இருக்கிறோம். We are coming to the end of chapter 3. மூன்றாம் அதிகாரத்துடைய நிறைவுக்கு நம்ம வருகிறோம். So for me, when I wanted to do the study here, book by book, Ephesians was my first choice because it's my favorite book. And so my favorite passage, if you have to select, it would be Ephesians chapter 1 to 3. இங்கே வந்து நம்ம அந்த பைபிள் ஸ்டடி மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசித்த போது எனக்கு நான் வந்து மொதல் புஸ்தகமாக எதை நான் படிக்கணும்னு நினச்சேன்னா எபேசியர் புஸ்தகம் படிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு புஸ்தகம். அதுலேயும் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 3ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த வேத பகுதி. If you don't understand anything else, and if you just understand Ephesians chapter 1 to 3, you understand everything that the Bible says. Everything about who God is, everything about God's purpose for man, and everything that He did for us to fulfill that purpose. Everything is mentioned in chapter 1 to 3. நீங்கள் முழு வேதாங்கத்தை பற்றி உங்களுக்கு அறிவில்னாலும் பரவாயில்ல, ஆனால் எபேசியர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா தேவன் யார் என்றும் நீங்கள் யார் என்றும் உங்களை எந்த நோக்கத்துக்காக படைச்சாரணும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்றதுக்கான முழு வரைபடமும் இந்த 3 அதிகாரத்தில் இருக்கு. So at least you have to keep reading these things in one shot, in chapter 1 to 3, just in one sitting. Keep reading it and do it again and again, at least 30 times in few days. நீங்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளாக என்ன பண்ணணும்னா அந்த 1ஆம் அதிகாரத்துலேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே நேரமாக உட்காந்து அந்த 3 அதிகாரத்தையும் ஒட்டு மொத்தமாக வாசித்து முடிச்சிடணும். ஒரு 30 தடவை நீங்கள் அதை பண்ணணும். Because the big picture is what gives meaning to the part. ஏனென்றால் அந்த பெரிய வரைபடம் தான் அங்கே உள்ள சின்ன பசில்ஸ்க்கும் ஒவ்வொரு குட்டி குட்டி அணுக்களுக்கும் அது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. Say the whole explains the part. So unless you understand the whole, you never know where to keep the part. ஸோ உங்களுக்கு அந்த முழு வரைபடம் என்ன அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டி குட்டி பகுதிகளை எங்கே பொருத்தணும்னு நமக்கு தெரியாது. So only when you understand chapter 1 to 3 as a whole, you'll be able to keep whatever part of theology that you are figuring out, where to keep it. ஸோ நீங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வருகிற பகுதிகளெல்லாம் எங்கெங்கே பொருத்தணும்னு உங்களுக்கு அழகாக தெரியும். So he started off, blessed be God, the Father of our Lord Jesus Christ, right? Who has blessed us with every spiritual blessing. He goes into adoption and talks about inheritance and talks about Spirit of God sealing us for it, and then breaks out into a prayer for revelation and illumination of heart so that we can know the hope of the calling, the inheritance in the saints, and the power that raised Christ from the dead. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து பித்திரு சுவிகாரத்துக்குள்ளாக போய் ஒரு சுதந்திரத்தை பற்றி பேசி அந்த சுதந்திரத்துக்கு பசுத்தாவினர் எப்படி அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத குறித்து பேசி அதுக்கப்புறம் ஒரு ஜபத்துக்குள்ளாக போய் நம்முடைய இருதய கண்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைய முடியாது வேண்டிக்கிட்டு நமக்கு ஞானமுள்ள கண்கள் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பரிசுத்தவான்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திரத்தை குறித்து அவர் பேசுகிறாரு. Then he says how he is raised from the dead and how he is given as the head to the body, the fullness of him who fills all in all. அப்புறம் அவர் வந்து எப்படி அவர் உயிரோடு எழுப்பப்படுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலான உள்ள அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, சபைக்குரிய தலையாய் அவர் மாற்றப்படுகிறார். And how we were dead in our trespasses, under the influence of this whisper of evil and malfunctioning, and still he entered into our death, died our death, and rose again from the dead, and him pulling us out of the dead along with him and made us seated together with him in heavenly places. நம்ம எப்படி பாவத்தில் மரிச்சிருந்தோம்னு சொல்லும்போது அந்த தீமையின் சத்தத்தை கேட்டு அதனுடைய விஸ்பரை கேட்டு அதுக்குள்ளாக நம்ம எப்படி மரித்து கொண்டிருந்தோம், அந்த மரணத்துக்குள்ளாக அவர் வந்து காலடி வைத்து அவர் மரித்து நம்ம எல்லாரையும் அவருடைய மரணத்தில் இணைத்து அவர் உயிர் எழும்போது நம்மையும் அவரோட சேர்த்து இணைத்து உன்னதங்களிலே அவரோட உட்காரவும் செய்தார். And how in the ages to come that Christ wanted to display his glory and power through the church.
வருகிற காலங்களிலே கிறிஸ்து தம்முடைய மகிமையை சபையின் மூலமாக எப்படி வெளியரங்கமாக்க விரும்பினார் என்பதை குறித்தும் சொல்கிறார். Then we spoke about how his death on the cross dismantled the law and broke down the middle wall of separation and made Gentile and Jew one in him. அப்புறம் அவருடைய சிலுவை மரணம் எப்படி நியாயப்பிரமாணத்தை தகர்த்து பிரிவினை எனும் நடு சுவரை தகர்த்தெறிந்து எப்படி இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் மாற்றினதை குறித்து அவர் பேசுகிறார். For Christ himself is our peace, right? Who has made both one in him. கிறிஸ்துவே அந்த இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் மாற்றினார். Right? And then we spoke about how we are built together in him on the foundations of apostles and prophets, and as a dwelling place we are being made into a mansion where God himself dwells. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆலயமாய் எழும்புறதை குறித்து அவர் பேசினாரு. And then in chapter 3 he started writing about how this mystery was hidden for ages but has been now revealed, and there was a specific grace given to him so that he can explain the sunesis, the understanding that he has of the gospel. So இந்த ரகசியம் காலகாலமாக மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் அது எப்படி பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்லது போதிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கான கிருபை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்தும் அவர் பேசுகிறார். And how the purpose of this mystery was to the intent that now the manifold wisdom of God would be made known by the ecclesia to the principalities, powers and rulers and dominions. அந்த ரகசியம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததன் நோக்கம் என்னவென்றால் இந்த காலத்திலே அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது. And when you understand that, then you have a boldness and access to him, right? அதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அவரை கிட்டி சேர்வதற்கான ஒரு தைரியமும் ஒரு திட நம்பிக்கையும் உண்டு. Boldness and access with confidence through faith in him. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்கு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடும் தேவனோடு சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. Then he goes on to pray at the end of chapter 3. For this reason I bow my knees, and he starts the most important prayer in the Bible other than John 17. இதுக்கப்புறம் அவர் 14ஆம் வசனத்துல இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் உலகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய பிதாவை நோக்கி நான் முழங்கால் படிட்டு ஜெபம்னு சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு அடுத்ததான ஒரு முக்கியமான ஜெபத்தை இங்கே எடுக்கிறார். From whom the whole family in heaven and earth is named, that he would grant you according to the riches of his glory to be strengthened with might through his spirit in the inner man, that Christ may dwell in your hearts through faith, that you being rooted and grounded in love may be able to comprehend with all the saints what is the width and the length and the depth and the height, to know the love of Christ which passeth knowledge, that you may be filled with all the fullness of God. 14ஆம் வசனத்திலிருந்து இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூண்டி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். He is praying that you would be strengthened in your inner man with divine power in your spirit for one reason, so that you can katalambano, so that you can grasp, you can aggressively take hold of the fact that God loves you. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்பட்டு அறிவு கெட்டாத அந்த அன்பை இறுக்கி பற்றி பிடித்து உங்களுக்குடையதாக ஆக்கி கொள்ளும்படியாக அந்த காரியத்தை பேசுகிறார். So from chapter 1:1 to 3:19 is a one long discourse of Paul's theology. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் பவுலுடைய இறையியலுடைய பெரிய வரைபடம் இது. And when he finishes it, he
breaks out into a praise. That is verse 20 and 21. இதை முடிக்கும் போது அவர் ஒரு துதி செலுத்துதலுக்குள்ளாக செல்கிறார். அதுதான் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும். In many times in scripture, both in the old and the new, there will be something and then all of a sudden the writer breaks out into a praise, right? That praise is called doxology in theology, right? That's doxology. Doxology is a breaking out of praise to God. Doxa means glory. Logos is a word glorifying God. So இதுல பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அந்த அந்த நிருபத்தை எழுதுறவங்க அல்லது அந்த புஸ்தகத்தை எழுதுறவங்க எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, துதி பலியில செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு இறையியல்ல டாக்ஸாலஜி அப்படின்ற ஒரு பட்டம் உண்டு. டாக்ஸா அப்படின்னா மகிமை, லோகோஸ்ன்றது வார்த்தை. ஸோ வார்த்தையை மகிமைப்படுத்துதல் குறித்து அவங்க பேசுறாங்க. For example, in Romans 11, from chapter 9 he begins the whole, till chapter 8 there is a particular stream of thought that he brings. Then chapter 9 he talks about Israel, Gentile, being made one, grafted into this thing and all these things in chapter 9 to 11. ரோமர் 1 அதிகாரத்திலிருந்து 8 அதிகாரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவர் பேசிட்டே வராரு. அப்புறம் 9 அதிகாரம் வரும்போது அவர் இஸ்ரேலை குறித்து பேசுறாரு, யூதர்களை குறித்து பேசுறாரு, அவங்க எப்படி இணைக்கப்பட்டாங்க அப்படின்றத குறித்து பேசுறாரு. Then he warns he tells Israel's rejection is not final, they will all be saved, because if a Gentile can be saved, why not Israel? He makes that argument. இஸ்ரேல் நிராகரிக்கப்பட்டது, அது இறுதியானது அல்ல, அவங்க எப்படி சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க, ஒரு புறஜாதியை சேர்த்துக் கொள்ளப்படும் போது எப்படி இஸ்ரேல் சேர்த்துக் கொள்ளப்படுவாங்கன்றது குறித்து பேசுறாரு. Then when it comes to verse 33 in chapter 11, that is doxology, right? He is making an argument for the inclusion of Israel as well. Then finally he breaks out into praise. Oh, the depths and the riches of both the wisdom and the knowledge of God. How unsearchable are his decisions, judgments, and his ways past finding out. That's doxology. ஸோ 32ஆம் வசனம் வரைக்கும் எப்படி இஸ்ரேல் சேர்த்து கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவர் 33ஆம் வசனத்தில் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். For who has known the mind of the Lord, or who has become his counsel, or who has first given to him and it shall be repaid to him? For of him and through him to him are all things to be glory forever. Amen. That is doxology. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். இதுதான் டாக்ஸாலஜி. So he is speaking something to the church in the form of writing, and all of a sudden the subject or the object to whom he is speaking changes. He looks up and starts praising God. That is doxology. அவர் சபைக்கு வார்த்தைகள் மூலமாக சில காரியங்களை பேசிட்டு இருக்கிறாரு, எழுத்து மூலமா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா திடீர்னு மேல பார்த்து ஆண்டவரை நோக்கி அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு துதிபலி செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அது பேர் தான் டாக்ஸாலஜி. So any good theology, if it doesn't end in doxology, then it is no good. It is pharisaical. ஒரு இறையியல் தேவனை துதி செலுத்துறதுல நிப்பாட்டல, அதுல முடியல அப்படின்னா அது ஒரு பரிசேயருடைய ஒரு சட்டத்திட்டமா மாறிடும். அது தேவனை ஆராதிக்கிறதா இருக்காது. When you are listening to theology, if your heart is not quickened and you go like, wow, Daddy loves me so much, if that is not the response and you go like, oh, this verse, that verse, oh, good, and you keep walking, then you have failed the exercise of theology. ஒரு இறையியல் ஒரு செய்தி கேட்கும்போது, ஓ ஆண்டவன் எப்படி நேசிக்கிறாரா அப்படின்னு உங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரிஞ்சு அவரை பார்க்குற மாதிரி இல்லாம, ஓ இந்த வசனம் இப்படி சொல்லுதா, ஓ இந்த வசனம் இப்படி தான் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு academic, if you make it an academic exercise and if it doesn't touch your heart and you break out in praise, it doesn't matter what you know. படிப்பு சம்பந்தமான ஒரு காரியமாகி உங்க இருதயத்தை தொடாம அது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் அதுல எந்த புண்ணியமும் இல்லை.
Hyatisia, this, that, da-da, di-da, di-da, katalambano, okay, yeah, that's good. That's fantastic. Then you have failed the exam. Probably you got 100 out of 100. ஹயத்தீசியா கெட்டாலம்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரேக்க பதங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை தொடலை, அதோடைய அர்த்தம் நம்முடைய இருதயத்தை தொடலை அப்படின்னா நம்ம பரீட்சையில் 100 மார்க்கே வாங்கினாலும் உண்மையிலே ஃபெயில் தான். When it touches your heart, it always breaks out in praise. உங்க இருதயத்தை தொடும்போது அது எப்பயுமே துதியா தான் மேலே எழும்பி வரும். It breaks out in awe and wonder, and you stand and like you lose your breath. That's a true result of a good teaching. அதை நீங்க பார்க்கும்போது ஒரு வினோதமான ஒரு ஆச்சரியம் உண்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை உண்டு பண்ற ஒரு சத்தியம் தான் உண்மையான சத்தியம். I hope these many weeks of teaching Ephesians gave you such a thing, or like, wow, he loves me so much. Oh my goodness, great is your wisdom, vast is. I hope that was what was the result of you listening to all these weeks. So இத்தனை வாரங்கள் எபேசியர் நீங்க கேட்டதனுடைய பதிலுரை வந்து, ஓ ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாரு, ஓ அவருடைய அனந்த ஞானமானது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். There are many verses that are quoted out of context. நிறைய வசனங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து வெளியில கோட் பண்ணப்பட்டிருக்குது. One of the very famous out of context verse is 13 says, I can do all things through Christ who strengthens me. Nothing wrong. See, as far as what do you say, personal revelation, it can be always out of context. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல அடிக்கடி கான்டெக்ஸ்ட்க்கு வெளியில நம்ம பேசுவோம். தனிப்பட்ட வெளிப்பாட்டுக்கு அது வந்து எடுத்து பேசுறது நல்லது. If you are not used to cooking and all of a sudden a lot of your relatives come and you're feeling super overwhelmed and you have to cook biryani for 20 people, and that day you opened and this verse comes, I can do all things through Christ who strengthens me, and you can apply it for your cooking that day, nothing wrong. Holy Spirit will not be offended and he will give you the strength. குக்கிங், உங்களுக்கு குக்கிங்னா என்னன்னே தெரியாது, தலகால் புரியாமல் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஐயோ இன்னைக்கு 20 பேர் வராங்க எப்படி சமைக்க போறோம் அப்படின்னு உடனே நீங்க யூடியூப் பார்க்காம வேதத்தை திறக்கும் போது இந்த வசனம் வந்துச்சு அப்படின்னா, இந்த வசனத்தினால உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாகும்னா அதில் நீங்க பலப்படுறது குறித்து பரிசுத்தவாவினர் பெருசா அஃபண்ட் ஆக மாட்டார். You know, you wanted to pray and ask God for something, and then this verse came, சீக்கிரமாய் செய், right? Okay, you know, and you got inspired and you did it. Okay, that is okay when you take out of context, but you know in your heart that phrase touched you and it gave an answer, that is okay. But when that is not interpretation. That is not the interpretation of that passage. இப்போ நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஆண்டவர் வந்து வசனத்தை திறக்கும் போது செய்கிறது சீக்கிரமா செய்யணும்னு இது எனக்கே பேசுன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போறோம்ல. ஆனா அந்த பேசேஜுக்குரிய அர்த்தம் அதுவா இருக்காது. நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு ஒரு பதில் மாதிரி உங்களுக்கு உணர செய்யும். ஸோ அது ஓகே. Basically, Paul there was saying, I know how to live in need and how to live in abundance. You know, how to be abased, I can do all things through Christ who strengthens me. That's what Paul is saying. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்னியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கேன். அந்த கான்டெக்ட்ல வந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. So all things is, no matter what is happening, you can stay joyful. That's what he is saying. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. One such passage is this passage. Now to him who is able to do exceedingly abundantly above all that you can ask or think according to the power that works within us, is one of the verses that is often quoted out of context. அதே கண்ணோட்டத்துல கான்டெக்ஸ்டுக்கு வெளியில கோட் பண்ணப்படுகிற ஒரு முக்கியமான வசனம் எப்படின்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு. நான் ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ள தான் கேட்டேன், ஆனால் நான் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே இன்ஜினியரிங் படித்தும் இன்ஜினியரிங்கே தெரியாத ஒரு மாப்பிள்ளையை கொடுத்துருக்கார். அப்படி வந்து இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிக்குவோம், பக்கத்தில் சொல்லு, ஓகே உன் பர்சனல் லைஃபுக்கு அதை நீ அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறது ஓகே.
I wanted a groom who's done engineering, so I prayed to God, and God who exceeds all my expectations brought an engineering graduate who doesn't even know engineering. So for your personal sake, you can take it and put it in your context. But what is this verse saying? Why is he saying after this 3 chapters of discourse of theology, and he ends with this doxology and saying, now to him who is able to do exceedingly abundantly above all that you can ask or think, according to the power that works within us. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெரிய இறையியல் கண்ணோட்டத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த டாக்ஸாலஜி, ஏன் இந்த துதி பலி அவருக்கு ஏறெடுத்து கொடுக்குறாரு? நாம் வேண்டிக் கொடுக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்றத ஏன் சொல்றாரு? The main phrase there is according to the power that works within us. அதில் முக்கியமான பாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. So in context, what is the power that is working within? In the context of that prayer, what is the power that is working within? To grasp the love of Christ. So since he has prayed an impossible prayer, what he has prayed, that you might know something that passeth knowledge. That is an impossible prayer. How do you know something that is beyond knowledge? ஸோ நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை இந்த காண்டெக்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிவிக்கட்டாத அந்த அன்பை குறித்து அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த அறிவிக்கட்டாத அன்பை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. It is impossible for you to know something that passeth knowledge. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள உங்களுக்கு கடினமானது. Right? To know you need? No, to know you need knowledge. Right. But how do you know something that passeth knowledge? That is not possible. அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேணும். ஆனா அறிவுக்கே எட்டாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறது? When you're not able to understand, how people scold you? அறிவு இல்லாதவன். அப்படிதான். உனக்கு இதை புரிஞ்சுக்கிற கூட தெரியல அப்படிதான். ஸோ நமக்கு என்ன நினைப்போம்? நமக்கு என்ன தேவை? அறிவு தேவைன்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, அறிவே இருந்தாலும் உனக்கு புரிஞ்சுக்க முடியாது. Some things we are not able to understand, and people tell you, you're not even able to understand this, you're not even able to grasp this, and we think we don't have a capacity to understand all these things. But Paul is saying, we think we don't have knowledge. We don't have knowledge. But Paul is saying, even if you have knowledge, you cannot know this thing because this is beyond knowledge. So he is saying there is only so much you can go. You can gain knowledge by studying, but that will not do good when it comes to understanding the love of Christ. ஒரு குறிப்பிட்ட எல்லை கூட அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் போகலாம். நீங்க படிச்சு அறிவை வளர்த்துக்க முடியும். ஆனா கிறிஸ்துவின் அன்பை குறித்து அப்படி படிச்சு நம்மளால ஒரு காரியத்தை கொண்டு வர முடியாது. So after you go to a certain thing, you need something more than your physical capacity to lift you up. ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய சரீர பிரகாரமான அந்த எல்லையை தாண்டி உங்களை மேலே கூட்டிட்டு போறதுக்கு ஒன்று தேவைப்படுது. We went to Switzerland. நாங்கள் சுவிட்சர்லாந்து போனோம். And I always wanted to do this adventurous stuff. So one of the stuff that we wanted to do was this paragliding. நான் எப்பயுமே இந்த அட்வென்ச்சரஸாக இருக்கிற காரியங்கள்லாம் பண்ணணும்னு நினைப்பேன். அதில் நான் வந்து பேராகிளைடிங் பண்ணேன். One of the most beautiful countries in the world is Switzerland. உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு நாடு இருக்குன்னா சுவிட்சர்லாந்து தான். And we went to the mountain top. மலை உச்சிக்கு போனோம். They took us on the bus. பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. And so I got strapped, parachute kind of a thing. நான் போய் அந்த சூட்லாம் போட்டு பேராகிளைடிங்க்கு அந்த ஸ்ட்ராப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். Along with the instructor, right? I'm strapped with him, right? Both of us are standing on an edge of the cliff. And he said, now we are going to run and then jump. I'm like, okay. So when I say run, you have to keep running. You're not supposed to stop. He said, you have to keep running. And as we keep running, you would feel
this wind take over you and your leg is not on the ground, at that time I would say just lift and then we'll be gone. I'm like, are there any trial or anything? He said there is no trial. You know, just do it. It's a slope and we just run off the slope and just take off. And so Lavi went with one and Shalom was like, Daddy, should I go? And I told him, we have come up the bus. The only way to get down is flying down and going down. The bus has gone back. ஸோ அங்கே வந்து மலை உச்சில் ஏற்றி விட்டாங்க. என்ன நான் ஸ்டாப்லாம் போடும்போது அந்த ட்ரெயினரோட சேர்த்து என்னை இப்போ அவர் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், இப்போ வேகமாக ஓடணும், மலை அந்த அடிவாரத்தில் இப்படி மலைக்கு இறங்குது, அதில் ஓடணும், ஓடிட்டே இருக்கணும், திடீர்னு பார்த்தா அவன் கால் பூமியில் இல்லாத மாதிரி இருக்கும், நான் டேக் ஆஃப்னு சொல்லி உடனே டேக் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து சார் இந்த கிரிக்கெட்டில் கேட்போம்ல சார், ட்ரையல்ஸு ஃபஸ்ட் பால் பண்ணி அந்த மாதிரி எப்படி தான் இருக்கான்னு கேட்டேன். அவர் வந்து இல்லைப்பா அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அப்படி போனேன். இப்போ ஷாலம் கேட்டேன், டாடி நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க, மம்மி ஒரு பக்கம் போகிறாங்க, நான் அதில் வரணுமான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், தம்பி பஸ் கீழே போயிடுச்சு, வேறு வழியே இல்லை, இப்படி தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு. So he said run. I started running, right? I said run faster, faster, and I'm running. Then I'm reaching the end of the cliff, right? And all of a sudden I'm feeling something pulling me. There is only so much you can do. Then you need something extra to lift you off. That's what Paul is praying here. You know, you have gained all the knowledge, you have studied everything, you have done, but now you need something more. You need something exceedingly abundantly above all that you can ask or think, according to the power that works within you, in your inner man, being strengthened by the power of the Holy Spirit to grasp this love that is beyond knowledge. ஸோ இப்போ நான் ஓடிட்டே இருக்கிறேன். அந்த மலையோடைய அந்த இடத்துக்கு அந்த எண்டுக்கு போன உடனே ஏதோ ஒன்று என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், அந்த காற்று என் மேலே பட்டு அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி. உங்களுடைய அறிவு கிறிஸ்துவ பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிறது, அவருடைய அன்பை குறித்து அறிஞ்சிக்கிறதுலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதுக்கப்புறம் உங்களை அதை தாண்டி, சரீர பிரகாரத்தை தாண்டி உங்களை மேலே கூட்டிகிட்டு போகணும், உங்களை உள்ளான மனுஷனில் கிரியை செய்யணும் அப்படின்னா அதுதான் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின் படி அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். Because the end result of the knowing of the love of Christ that is beyond knowledge is something that you can never fully. What was the end result? In order that you might be filled with the fullness of God Himself. That's crazy. You know, if you understand the love of Christ, you will be healed. Oh, if you understand the love of Christ, you will get US visa even under Trump administration. You know, that is not what Paul was promising. ஸோ அறிவு கெட்டாத அந்த அறிவை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அல்லது அறிவு கெட்டாத அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ட்ரம்ப் எல்லா விசாவும் கேன்சல் பண்ணிட்டாரு, உங்களுக்கு விசா கிடச்சிடும் அது கீழே கூட அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகியும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும். ஸோ அந்த பரிபூரணத்தினால் நிறையப்படவும் அப்படின்ற எண்ட் ரிசல்ட் நமக்கு என்னன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. In our family we have a lingam. My dad and mom uses, you know, that is so big அப்படின்னு இருக்கு. அது என்ன புளிச்ச கத்திரிக்காய் வாங்குறதா? It's not something very easy and cheap. Right? Being filled with the fullness of God. Put it in Amplified. 319 in Amplified. That you may, come on, read. That you may really come to know practically through experience for yourselves the love of Christ, which far surpasses mere knowledge without experience, that you may be filled through all your being unto all the fullness of God, may have the richest measure of the divine presence and become a body wholly filled and flooded with God Himself. Oh my goodness. Wholly and fully filled and flooded with God Himself in all your being. If you understand this, you will not have any problem in believing immortality, because this is what it is. All your being filled and flooded with God Himself. My goodness.
அனுபவபூர்வமாக நீங்களே உண்மையாய் அவருடைய அன்பை அறிந்து கொள்வது அப்படின்றது அனுபவம் இல்லாமல் வெறும் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு மேலான ஒரு காரியமாக இருக்குது. அதை செய்யும் போது நீங்கள் உங்களுடைய முழு அங்கம் அல்லது உங்களுடைய முழு மனிதனுக்குள்ளாக அவருடைய நிறைவினாலே, தேவனுடைய நிறைவினாலே நிறையப்பட்டு உங்களுடைய செல்வாக்கு அவருடைய திவ்ய பிரசனத்தினாலும் உங்களுடைய சரீரம் முழுவதும் தேவனாலே நிரப்பப்பட்டு அவராலே ஆளுகை செய்யப்படுகிறது. Look at someone into the eye and say, your greatest privilege is your entire being filled and flooded with God Himself. That's your greatest call and privilege. உங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியமும் ஸ்லாக்கியமும் என்னவென்றால் உங்களுடைய முழுமையும் தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதே. There was one Calvinist preacher. ஒரு கால்வினிஸ்ட் பிரீச்சர் இருந்தாரு. And he was saying why Eastern religions are banned. ஏன் கிழக்கத்திய மதங்கள் ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. He is saying Eastern religions are saying God is in you, but Bible is saying there is nothing good in you, only good is God and He is there. அசல கிழக்கத்திய மதங்கள் என்ன சொல்லுதுன்னா தேவன் உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது உனக்குள்ள நல்லது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. அதனால தேவன் உனக்குள்ள இல்ல, அவர் மேல பரலோகத்துல மட்டும் தான் இருக்காருன்னு சொல்றாரு. There is nothing good in you. Everything good is in God, and you have to look up to Him for Him to save you. That's what the Bible teaches. But Eastern religion is saying, God, look inside and you can find God. நன்மன்னு உனக்குள்ள எதுவுமே கிடையாது. நன்மன்னு ஒன்று ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்காரு. ஸோ நீ அவரை நோக்கி பார்த்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் கிழக்கத்திய மதங்கள் என்ன சொல்லுதுன்னா உனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, அதை பாருன்னு சொல்லுது. அது தப்புன்னு சொல்றாரு. நீங்களே ஒரு குழப்பத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. Most of the stuff that Eastern religion is saying is true. கிழக்கத்திய மதங்கள் சொல்கிற பெரும்பாலான காரியங்கள் உண்மைதான். The only thing they are not getting it right is they are making universe as God. அவங்க பண்ற ஒரு பெரிய they are impersonalizing God and they are saying God is universe, void, space. There is no personality, right? How can an impersonal God create a person? That's their internal contradiction. That's the only thing they are getting it wrong. Other than that, everything that they say is right. No. Pantheism is same. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிழக்கத்திய மதங்கள் பெரும்பாலும் சொல்கிற காரியங்கள் நிஜம்தான், உண்மைதான். ஆனா என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஆள் தத்துவம், அந்த ஆள் தத்துவத்தை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக யூனிவர்ஸ்ன்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ ஆள் தத்துவமே இல்லாத ஒரு காரியம் எப்படி ஒரு ஆள் தத்துவம் உள்ள நபரை எப்படி உண்டாக்க முடியும்? இதுதான் அவங்களுக்கு முரண்பாடா இருக்கிற ஒரு காரியமா இருக்குது. Are you getting what I'm saying? Bible is neither saying what pantheistic religion is saying, nor is saying what the so-called monotheistic religions are saying. அந்த ஒத்த சாமியை கும்பிடுற அந்த மதங்கள் சொல்றதை காட்டிலும் அல்லது எல்லாமே சாமி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதங்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டு வேதம் என்ன சொல்கிறது என்றால் Bible holds both the transcendence of God and the immanence of God in tension all the time. He is so close and in you, but He is still God. Right? He is different from you. அவர் நெருங்கி உங்களுக்குள்ளாக இருக்கிற போதிலும் இன்னும் அவர் தேவனாகவே இருக்கிறார். Are you guys getting what I'm saying? You are gods, but you are still created beings. நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். So there is the difference between God and man is maintained, but there is no separation because God became man. God is still God, man is still man, but we are still united in the incarnation of Jesus. Because we are united, the distinction has not disappeared. There is no separation. There is union. But because precisely when we say there is union, we are saying we are distinct. தேவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, மனுஷனுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. தனித்துவம் உள்ளவராக இருந்த தேவன் அவர் மனுஷனான போது நம்ம இணைக்கப்பட்டோம், எந்த பிரிவினையும் கிடையாது. பிரிவினை இல்லைன்னு சொல்றப்போ அவங்க ரெண்டும் ஒண்ணே கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லல. அவருக்கு தனித்துவமும் இருக்குது, நமக்கும் தனித்துவம் இருக்குது. I and Father are one. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன்.
That means there is I, there is Father. ஆனா நானும் இருக்கிறேன், பிதாவும் இருக்கிறார். And we are one. நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். Because we have become one, the Father didn't become Jesus or Jesus didn't become the Father. அவங்க ஒன்றாயிட்டாங்க அப்படின்னே பிதா வந்து இயேசுவாகல, இயேசு பிதாவா மாறல. So we and God are one. நாமும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். That doesn't mean we have become gods like in that sense. Are you guys getting what I'm saying? So the distinction is maintained. In pantheism, we lose that distinction. So your personality finally gets dissolved in the universe. That's where Eastern theology is wrong. ஸோ அந்த பல சாமிகளை கும்பிடுற அந்த மதங்களில் வந்து ஒன்றரை கலத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள தனித்துவம் இல்லாமல் போயிடுது. அதுதான் அந்த மதங்களுடைய பெரிய பிரச்சனை. ஆனால் வேதம் வந்து அதை தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. Are you guys getting what I'm saying? Why I'm saying all these things? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்? There is a real person who is living in you and he wants to flood all your being with himself. உங்களுக்குள்ளாக ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நிஜ நபர் வாசம் செய்கிறார். அவர் உங்கள் முழுவதுமாக அவரை தன்னுடைய முழுவதுமாக உங்களுக்குள் நிரப்ப விரும்புகிறார். Your spirit, your soul, your thinking, your you know, I don't know how many of you listened to last night sermon. You should hear that at least 20 times. நேத்து நான் பேசின செய்தியை நீங்க கேட்டீங்கன்னு தெரியல, குறைஞ்சது 20 தடவை நீங்க அதை கேட்கணும். Every thought that you are having is creating a imprint in your brain. Physical imprint. If you open your skull and you just keep watching, plugging it into a screen, whatever your thoughts, whatever is doing to your brain will be visible. எப்படி நம்ம மண்ணு மேல கால் வச்சா அந்த தடம் பதியுதோ அதே போல நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் உங்க மூளையில வந்து ஒரு தடத்தை போட்டுட்டே இருக்குது. உங்க மூளையை பிளந்து பார்த்தா நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனையும் போடுற தடத்தை வந்து உங்களால பார்க்க முடியும். And I didn't have the time to cover so many things. Probably next week I'll do. The other thing happens is the brain and heart coherence, which would send an electrical impulse to your gene, and it would open up your gene in ways that it was not opened up before. So that's the brain heart coherence. So அந்த மூளைக்கும் இருதயத்துக்கான ஒரு இணைப்பு இருக்குது. அந்த இணைப்பு நடக்கும்போது அது போய் உங்க மரபணுல இதுவரைக்கும் திறக்காத காரியங்களை திறந்து விடும். அது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்குது. You might have heard that only you are accessing 5 to 10% of your gene information. உங்க மரபணுல உள்ள 5 ல இருந்து 10% ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. Right? So how immortality, all these things will happen is the rest of the 95% also being opened up. Is how all these superhuman capacities will be accessed. எப்போ இம்மார்டாலிட்டி ஓப்பன் ஆகும், எப்போ அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மனிதனுடைய முழு திறன் எப்போ வெளியாகும் அப்படின்னா மிச்ச 95% வந்து ஓப்பன் ஆகப்படும் போது தான். Are you guys getting what I'm saying? But how those things happen is basically on a cellular level, you being filled with the fullness of God. That's what it is. On a cellular level, microbiological level, you will be filled with the fullness of God. In every fiber of your being, you will be flooded with God himself. இது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்க கண்ணுக்கே தெரியாம இருக்கிற அந்த அணுக்கள் உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாக ஒவ்வொரு அணுக்களும் தேவன் 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 அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நிரம்பி இருந்தா எப்படி இருக்குமோ அது நடக்கும்போது அது அப்படி இருக்கும்போது அது நடக்கும். So when you through meditation experience the love of Christ, biologically something is happening to you. தியானத்தின் மூலமாக நீங்கள் தேவனை அனுபவிக்கும் போது சரீர பிரகாரமாக சரீர ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகிறது. Very simple, right? A merry heart is a good medicine. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். Merry heart is a good medicine. So when a person is very joyful, their immunity goes high and their resistance to germs and bacteria is very high. ஒரு நபர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னா அவருடைய எதிர்ப்பு சக்தி அது மேல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப உயர்வா இருக்கும். எதிர்ப்பு சக்தி வந்து எப்பயுமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஜெர்ம்ஸும் அவர் தாக்காது. எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு.
Why? ஏன் எப்படி How merry heart? You're joyful. How is immunity going up? How? எப்படி மனமகிழ்ச்சி இருக்கும்போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உயர்வா இருக்கு? And if you're very sad all the time under stress, you age faster. நீங்க மன அழுத்தத்துக்குள்ள இருந்தீங்கன்னா ரொம்ப வேகமா உங்களுக்கு வயசாக ஆரம்பிச்சிரும். Why? ஏன்? Why aging is connected to joy? ஏன் வயது வயது ரொம்ப வயதானவங்க போல காண்பிக்கிறதுக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. So joy literally keeps your body fresh. சந்தோஷம் உங்க சரீரத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குது. Are you guys getting what I'm saying? Joy literally keeps your body fresh by keeping every single cell alive. ஒவ்வொரு அணுக்களையும் உயிரோட வச்சு உங்க சரீரத்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குது ஜாய். But how? ஆனா எப்படி? Because we are designed for love. ஏன்னா நம்ம அன்பிற்காக வடிவமைக்கப்பட்டவர்கள். So when you see a little born baby and you go, what does it do? It goes like, jack, 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 jack. Why it's going through fits? Just because you said, hey. ஒரு சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை அல்லது கொஞ்சம் சின்ன பிள்ளைய பார்க்கும்போது அதுகிட்ட போய் கொஞ்சும் போது அப்படி கை காலெல்லாம் ஆட்டி அப்படி உற்சாகமா இருக்குது பாருங்களேன். ஏன் அப்படி பண்ணுது? Because its brain is wired for that face-to-face encounter. Somebody is delighted to see me. Somebody is delighted to know me. I am seen. I am heard. I am loved. Then the entire body goes like, yeah. முகமுகமாய் பார்ப்பதற்காக அதுதான் அதனுடைய வடிவமைப்பா இருக்குது. ஸோ ஒருத்தங்க தன்னை பார்த்த உடனே என்னைய பார்க்குறாங்க, அவங்க என்னை கேட்குறாங்க, என்னை உணர்றாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அப்படியே எல்லாம் தன்னோட முழு உடம்பையும் அசைச்சு அப்படி காட்டுது. But as we keep growing up, வளர people also begin to lose the wonder. கழுத தெரிஞ்சு, right? The I becomes a. Kannukutti becomes erumadu. So everything evolves. கழுத தெரிஞ்சு கட்டரம்பாய் இப்ப கட்டரம்பு ப்ராசஸ் படிச்சிட்டு இருக்கோம் நம்ம. So basically our neurons are misfiring because we didn't receive what we were designed to receive. நம்ம எதை பெற்றுக்கொள்வதற்கு பழைய வடிவமைக்கப்பட்டோமோ அதை பெற்றுக்கொள்ளாதனால இப்ப நம்முடைய அந்த நியூரான்ஸ்லாம் தவறா இயங்கிட்டு இருக்குது. So what happens is when you go into the meditative process and allow the Trinity to love you experientially in your body, where you can quicken your body to receive His love, then the rewiring of your brain happens. தியான நிலைக்குள்ளாக போய் திருத்துவத்தினுடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு நீங்க அதை டியூன் பண்ணும்போது அது உங்க சரீரத்தில் நீங்க உணர ஆரம்பிக்கும் போது மறுரூபம் அல்லது இந்த மைண்ட்ல உள்ள மேட்டர்லாம் மாறுது, பிரெயின்ல உள்ள மேட்டர்லாம். So but right now you don't have circuits to receive love. இப்ப அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு எந்த சர்க்யூட்டுமே இல்ல. So when you're sitting like, I want to know how much you love, it goes like Doordarshan kind of a thing. ஆண்டவரே நீங்க என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியான நிலைக்கு போகும்போது சிக்னலே வரமாட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. That's why Paul is praying, we need a power greater than us. Now to Him who is able to do exceedingly abundantly above all that you can ask or think. How do you ask? How do you pray this prayer that I want to know you but I can't know. I don't have the capacity to know. So many circuits are broken in my life. And he is praying, yes, only your prayer can go this much. Your thinking can go only this much. But there is a God who is able to do exceedingly, abundantly, above all that you can ask or think or pray or desire or dream. Right? Now to Him who in consequence of the action of His power that is at work within us
which is able to carry out his purpose and do superabundantly, far over and above all that we dare ask or think, infinitely beyond our highest prayers, desires, thoughts, hopes or dreams. இப்பொழுதும் நமக்குள்ளாக கிரியை செய்கிறவர் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் யோசிக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம யூகிக்கக்கூடிய நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய ஆசைப்படக்கூடிய எண்ணங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் கனவுகளுக்கும் மேலாக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். So knowing the love of Christ that is beyond knowledge so that you can be filled with God himself and flooded with God himself. We took that verse out of context and say, I dare you ask 1 crore rupee. And he is able to do exceedingly abundantly above all that you can ask or think. That's good. That's good. For you to dare ask God for a few crores to do what God has called you to do and knowing that God is able to do more beyond that. That is good, but that's not what this verse is for. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசப்படுற அந்த காண்டத்தில் இருந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ஸ் அவுட் ஆஃப் காண்டெக்ட்ல எடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிக்கு நீங்கள் பயன்படுத்துறது ஓகே. ஆனால் அந்த காண்டெக்ட்ல கொஞ்ச நாளைக்கு அது ஓகே. ஆனால் இதோட காண்டெக்ட் அது கிடையாது, வேற ஒன்று பேசிட்டு இருக்காரு. If you understand that you are being filled and flooded with God himself, by understanding the love of Christ, you won't be asking God for 2 crores. You would speaking to the crores, say, come. You won't even be speaking to God about it. உங்களுடைய முழுவதிலையுமே அல்லது ஒவ்வொரு அணுக்கள்லையுமே தேவன் தான் இருக்கிறாரு, தேவன் தான் நிரம்பி இருக்காருன்னு சொல்லி நீங்க அறிஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு ஒரு 2 கோடி தாங்கன்னு கேட்க மாட்டீங்க. நீங்க அந்த அறிவு இருக்கிறனால நீங்க 2 கோடியை பார்த்து வா அப்படின்னு சொல்வீங்க. You are still speaking to God about money because you are not speaking to God about what Paul was speaking. தேவன்கிட்ட பணம் தாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க பவுல் ஜெபம் பண்ண காரியத்தை அல்லது பவுல் பேசின காரியத்தை நீங்க தேவன்கிட்ட பேசல. It's been years since I prayed for money. நான் பணம் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி சில வருஷங்கள் ஆச்சு. I don't pray for needs. தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறது இல்ல. Lord, I have this need. Please meet this need. எனக்கு இந்த தேவை இருக்கு ஆண்டவரே, எனக்கு தேவையை பூர்த்தி செய்யுங்க. Because not once is Shalom praying to me for his need. ஏன்னா ஒரு தடவை கூட He only speaks to me for his desires. The only prayer that he prays is KFC. That's when he comes to me. But he never prays, Lord, Daddy, please feed me. That's not his prayer. His interaction with me is on levels of desire. ஷாலம் ஒரு தடவை கூட தன்னுடைய தேவைகளுக்காக அப்பா எனக்கு சாப்பாடு போடுங்க, அப்பா எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆனால் அவருடைய ஆசைகள், எனக்கு KFC வேணும் அப்படின்னு அவருடைய ஆசைகளை பற்றி தான் என்கிட்ட பேச வருவான். Some football academy put a poster saying, okay, if you get selected, you will go to Spain, something like that. And so these guys have decided, right? So they are like, are we going to Spain or not is not the question. He's like, are you coming or mommy coming? ஃபுட்பால் அகாடமி இதில் கரெக்டாக விளாண்டிங்கன்னா நீங்கள் ஸ்பெயினுக்கு போகலாம், நீங்கள் ஸ்பெயினுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்கன்னு போட்டிருக்காங்க. அவன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுவோமா இல்லைன்றது ரெண்டாவது பக்கம். அதெல்லாம் யோசிக்கல. நான் போகிறேன் ஸ்பெயினுக்கு, நீங்கள் வரீங்களா அது அம்மா வராங்களா என் கூட அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கு அவனுக்கு. Then he himself calculated and said, mommy is coming. அவனே முடிவு பண்ணிட்டான், அம்மா தான் வருவாங்க என் கூடன்ட்டு. He is not interacting with me on needs. தேவைகள் அடிப்படையில் என்கிட்ட அவன் பேசுறது இல்லை. Because he knows that I care. என்றால் நான் அவனை பராமரிக்கிறேன், நான் அவனை விசாரிக்கிறேன் அவனுக்கு தெரியும். If you're still speaking to God on needs level, that means you haven't understood the fatherhood of God. இன்னும் தேவைகள் அடிப்படையில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய தகப்பன்துவத்தை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. The best way to know somebody's theology is to let them pray and listen. ஒருத்தவங்களுடைய இறையியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜெபத்தை விட்டு கேட்கறது தான். Because prayer reveals theology. Prayer reveals with whom you are interacting.
இறையல் வந்து அது வந்து நம்முடைய அந்த ஜெபம் வந்து நம்முடைய இறையலை காட்டிடுது. நம்ம யார்கிட்ட எப்படி பேசுறோன்றதை காட்டிடுது. Your prayer reveals so many things about your heart, about whom you're interacting with, and what is your heart aiming at. Look at Paul's prayer. It reveals to whom he is talking. He reveals his heart, what his disposition is, what his heart is beating for. And, all those things are revealed in this passage. ஸோ ஒரு ஜெபம் வந்து நீங்கள் யார்கிட்ட உரையாடுறீங்க, என்ன உரையாடுறீங்கன்றதை காட்டி கொடுக்குது. இதில் பவுல் பார்த்தீங்கன்னா அவன் யார்கிட்ட உரையாடுறான், அவனுடைய இருதய வாஞ்சை என்ன, எதுக்காக அவன் இப்படி ஜெபம் பண்ணுறான் அப்படின்றத வெளிக்காட்டுது. Now to him who is able. Look at some, say, now to him who is able. He is able, more than able. Right? Look at some, say, he is able. நமக்கு செய்ய வல்லவர். Here the ability is to make you experience his love. When all your circuits are broken, all your receivers are broken, you can't hear, you can't understand, you can only misinterpret. Forget about you not being able to interpret. You only misinterpret. Forget about you not being able to understand, but you only misunderstand. புரிஞ்சிக்கிற திறன் இல்லை, தப்பாக தான் புரிஞ்சுக்கிறோம். அறிஞ்சிக்கிற திறன் இல்லை, தப்பாக தான் அறிஞ்சிக்கிறோம். It's one thing for you to speak on the phone and say, I'm not able to hear, I'm not able to hear, I'm not able to hear. It's a different thing. You hear fully and misunderstand the whole message. அவர் பிரச்சனைனால கேட்கலப்பா, எனக்கு கேட்கலப்பான்னு சொல்றது ஒரு பிரச்சனை. அது வேற ரகம். அவர் ஒரு பேசுனதை கேட்டு அப்படியே தலைகீழா மாற்றி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வேற பிரச்சனை. You get what I'm saying? You're not only having a broken receiver, your broken receiver misinterprets things. நம்ம கேட்குற அந்த ரிசீவ் பண்ற ரிசீவரே வந்து தப்பா இருக்கு, உடஞ்சிருக்கு. உடஞ்சது மாத்திரம் இல்ல, அது கேட்டதை பூரா தப்பா மாற்றி சொல்லுது. Right? Adam, where are you? Adam, where are you? Where are you? Where are you? That's how it's hearing. ஆதாமே எங்க இருக்கிறான்னு சொல்லி மெல்லி சத்தமா கேட்டது வந்து ஆதாமே எங்க இருக்கிறாய் அப்படின்னு அவனை அதட்டி கேட்ட மாதிரி இருக்கு. So how do you reach this heart? இப்படி இருக்கிற அந்த இருதயத்தை எப்படி தொடருது? Now to him who is able to do exceedingly abundantly above all that you can ask or think. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Never, come on, read it. Never doubt God's mighty power to work in you and accomplish all this. All what? Whatever he prayed. Right? Never disconnect this verse from the context. That you would know the love of Christ that passeth knowledge, so that you would be filled and flooded with God himself. Never doubt God's mighty power to work in you and accomplish all this. அறிவு கேட்டாதான் அந்த அறிவை அறிந்து கொள்ள வல்லவர்களாகி அப்படின்ற காண்டெக்ட்ல தான் அவர் சொல்றாரு, தேவனுடைய மகத்துவமான உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த மகத்துவமான வல்லமை இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். இது அப்படிங்க ஒருபோதும் சந்தேகப்படாதீங்க. He just spoke about adoption, inheritance, this and that, the manifold wisdom of God being made manifest by the ecclesia to the principalities and powers and rulers, demons coming to know God's wisdom through you. Like, after hearing all these things, what do? What do you pray? Where do you start? You look at your life, like right now demons are laughing. They're not looking like getting any wisdom from you. புத்திர சுவீகாரத்துலேருந்து ஆரம்பிச்சு புத்திர சுவீகாரம் சுதந்திரம் பரிசுத்தவான்களுக்குள்ள சேர்த்திருக்கிற சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரிய மேட்டரையும் பேசிட்டு சொல்றாரு. அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக வந்து துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் பிசாசுகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், என்னடா நம்ம வாழ்க்கை நம்ம பழப்பே இப்படி சிரிப்பாக சிரிக்குதுன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். To that heart, Paul is saying, remember, there is a God who is able to do exceedingly abundantly above all that you can ask. His mighty power to work in you
to accomplish all this. From chapter 1 to chapter 3:19, accomplish all of this. There is a God who is able to do exceedingly and abundantly. அப்படிப்பட்ட இருதயத்தை வந்து அவர் சொல்றாரு, 1ஆம் அதிகாரத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் பேசப்பட்டிருக்கிற மலை போல இருக்கிற பெரிய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு வல்லவராகிய அவர் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இதை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். He will achieve infinitely more than your greatest request, your most unbelievable dream. What is your dream currently? A 3 BHK, right? That's your dream. நீங்க கேட்கக்கூடிய உங்களுடைய நீங்க வச்சிருக்க இதான் இருக்கிற பெரிய ரிக்வெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்க அந்த ரிக்வெஸ்ட்டை காட்டிலும் அதிகமாக செய்வாரு. உங்க ஒரு கனவுன்னு ஒன்று வச்சிருப்பீங்களா, நீங்க காணக்கூடிய கனவு அதை விட பெரிய கனவையும் உங்களால யூகிச்சு பார்க்க முடியாத உங்களுடைய பெரிய காரியங்களையும் அவர் செஞ்சு முடிப்பாரு. And exceed your wildest imagination. கனவுல கூட நீங்க யோசித்து இதுதான் நான் கனவு காணக்கூடிய பெரிய விஷயம் நினைப்பீங்களா, அதையும் தாண்டி செய்வார். Why we say meditate with scripture? Because in your imagination, your scripture gives you the boundaries to imagine. And what is the boundary? Being flooded with God Himself. Otherwise, you will reduce your imagination to a 3 BHK and a BMW car. ஏன் வசனத்தை வச்சு தியானம் பண்ணுங்க, வசனத்தை வச்சு தியானத்துக்குள்ள போங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, அது வசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெறுமனே ஒரு பிஎம்டபிள்யூக்கோ ஒரு 3 BHK தான் நம்முடைய அந்த இமேஜினேஷனுக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வசனங்களை படிக்கும்போது தேவனால நிரப்பப்பட்டிருக்கிறது, முழுமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற எல்லை கோடுகள்லாம் வசனம் தான் கொடுக்க முடியுது. That through you the principalities and powers and rulers would come to know the wisdom of God. உங்கள் மூலமாக துரைத்தனங்களும் அதிகாரங்களும் கர்த்தத்துவங்களும் தேவனுடைய அனந்த ஞானத்தை அறிந்து கொள்வார்கள். Good theology results in doxology. ஒரு நல்ல இறையியல் எப்போதுமே துதி பலிகள்ல தான் முடியுது. Are you guys getting what I'm saying? For us who have been indoctrinated by religion, for us to understand the heart of the Father is the greatest supernatural that has ever happened in our lives. மதத்தினால மூழ்கடிக்கப்பட்ட நமக்கு பிதாவினுடைய அன்பை அறிஞ்சிக்கிறது வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கு. For a guy who is steeped in religion like Paul, for him to understand what he has understood, it is the mighty power of God at work. மதத்துல மூழ்கி இருந்த பவுலுக்கு வந்து இவன் அறிஞ்சு கொண்ட இந்த காரியங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து நடந்த காரியம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் தான். Look at someone, say, he will outdo all your prayers. நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தை காட்டிலும் அதிகமாக. He will outdo, right? He will overdo. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மேல தான் செய்வார். It is very much applicable for prayer requests. Don't get me wrong. I'm not saying it doesn't apply for your prayer requests. நான் வந்து இது வந்து உங்க prayer requestக்கு இது பொருந்தும். அதனால நீங்க உங்க prayer requestலாம் அதுல கணக்கே கிடையாதுன்னு நான் சொல்லல. Right? Hannah was praying for a child. அன்னாள் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணா. But God gave a prophet. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். Right? God always outdo your prayers. நீங்க ஜெபிக்கிறதுக்கு அதிகமா தான் ஆண்டவர் எப்பவுமே செய்வார். Yeah, you know, Peter said, I didn't catch one fish all through the night. ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட அகப்படலன்னு சொல்லி பேதுரு சொன்னான். He would have been very happy with 20 that morning. அன்னைக்கு ஒரு 20 மீன் கிடைச்சா சந்தோஷமா இருந்திருப்பான். God gave 2 boats. ரெண்டு படகு அமிழத்தக்க மீன்களை தேவன் கொடுத்தார். God always outdo your prayers. உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஜெபிக்கிறத தாண்டி தான் அதுக்கு மேல தான் அவர் பதில் கொடுப்பார். So it's true for your prayer request, but the context is he will outdo your prayer request in I want to know you. I want to experience you in a dimension so that I will be filled and flooded with God Himself. In that prayer, God will outdo your prayer. உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறத காட்டில அதிகமாக செய்வாரு. ஆனா இதுல என்ன ஜெபம் பண்ணிருக்காருன்னா, உம்மை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு அந்த அறிவு கட்டாத அன்பை குறித்து ஜெபம் பண்ணும்போது நீங்க இந்த ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு மேலாக பதில் கொடுக்கக்கூடிய தேவன். For His miraculous power constantly energizes you. அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமை உங்களை
உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. Constantly energizing you from within you. உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. Increasing your capacity from within you to receive from God. உங்களுடைய உள்ளான திறனை விரிவுபடுத்தி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான திறனை உங்களுக்கு உண்டாக்குகிறது. Lift your hands and pray this prayer. Daddy, energize me to receive from you. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை விரிவுபடுத்துங்க. Increase my capacity to grasp your love that is beyond knowledge. அறிவு கேட்டாத இந்த அன்பை நான் பற்றிக்கொள்ளும்படியான ஒரு பலனை எனக்கு கொடுங்க. I want to know you in a dimension that I've never known you before. இதுவரை உம்மை கண்டிராத அனுபவித்திராத வேற ஒரு பரிமாணத்தில் உம்மை நான் அறிந்து கொள்ள அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. Melfrahal ke proshe priantara klera turoboko. Mal baratile rahadar rama shantra kera batala. Rambal falbarana halk brudina shile prenti akrahata. Mal banadila hadara hadalahan kanadala bantuna mokoshe teke. I want to know you. அறிஞ்சுக்கணும். If you have money, you can do a lot of things. Yes, we need money. பணம் இருந்தால் நிறைய காரியங்களை செய்யலாம். நமக்கு பணம் தேவைதான். If we have influence, we can do a lot of things. Yes, we need influence. ஒரு தாக்கம் இருந்தால் நம்ம நிறைய காரியங்களை செய்யலாம். ஸோ நமக்கு அந்த தாக்கம் தேவை. If we have bodily health and strength, we can do a lot of things. சரீர பிரகாரமான வல்லமை, சரீர பிரகாரமான சுகம், பலன் இருக்கும்போது நம்ம நிறைய காரியங்களை செய்ய முடியும். We need all these things. எல்லாமே நமக்கு தேவைதான். But the world needs a man who is fully flooded with God himself. That's the ultimate need of the world. உலகத்துக்கு ஒரே ஒரு தேவை இருக்குது. என்னன்னா தேவனால் முழுமையாய் நிரப்பப்பட்ட நிறைந்தோடுகிற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். With all aspects of God. His love, His mercy, His compassion, His power, His glory, His excellence. A man filled and flooded with God Himself. அவருடைய அன்பு, அவருடைய கனிவு, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய செயல்திறனில் இருக்கக்கூடிய மிக சிறந்தது, இது எல்லாவற்றிலும் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் தேவை. Pray, Lord, as a community, we would become the body that is filled and flooded with God Himself. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சமுதாயமாக, ஒரு சரீரமாக, ஒரு முழுமையாய் உம்மாலே நிறையப்பட்டிருக்கிற ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறுகிறோம். When we do this, this is when all these things really practically play out, right? When the wisdom of God is made manifest in the body, and to your light kings shall come. All these things, Isaiah 60, Isaiah 61, the fulfillment, the secret is we understanding the love that is beyond knowledge. ஸோ இப்படி சரீரமாக இருந்து இந்த ஜெபத்தை நம்ம பண்ணும்போது, அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிஞ்சிக்கணும் நம்ம ஜெபம் பண்ணும்போது, அப்போ தான் அந்த அனந்த ஞானமானது, தேவனுடைய அனந்த ஞானமானது வெளிப்படும். அப்பொழுது உதிக்கிற அந்த வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு ஏசாயா 60 போடப்பட்டிருக்கிற பகுதிகள், ஏசாயா 61 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிற பகுதிகள், அப்போ தான் அது நிறைவேறும். You need not climb anywhere to know Him. இங்கே ஏறி போய் தான் அவரை நம்ம அறிஞ்சிக்கணுன்றது இல்லை. You need not jump any hoop or loop to reach Him. இதோ சாகசம் பண்ணி தான் அவரை போய் அடையணுன்றது இல்லை. He is in you. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். As close as your breath. உங்களுடைய சுவாச காற்று எவ்வளவு நெருங்கி இருக்குதோ அவ்வளோ அந்த நெருக்கத்தில் இருக்கிறார். You're breathing Christological air. கிறிஸ்து என்பவரை நீங்கள் சுவாசிக்கிறீங்க. In Him you live and move and have your being. அவருக்குள்ளாக நீங்கள் வாழ்கிறீர்கள், அசைகிறீர்கள். As you breathe, you're breathing Christological presence. In Him you live, and in Him you move, and in Him you have your being.
அவருக்குள்ள அவரை நீங்கள் சுவாசமாக அவர் தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது அவருக்குள்ளாக நீங்கள் வாழ்கிறீர்கள், அவருக்குள்ளாக நீங்கள் அசைகிறீர்கள், அவருக்குள்ளாக உங்களுடைய முழு ஆழ்தத்துவம் இருக்கிறது. I'm praying for the glory of God to descend upon you wherever you are seated right now, the tangible love of God to come upon you and you would experience His embrace in a tangible way. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் நிழலும்படியாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவருடைய மகிமை வரும்போது அவருடைய வெளிரங்கமாக்கப்பட்ட பிரசனத்தில் உள்ள அந்த அரவணைப்பை எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இப்போ அந்த இடத்துல அனுபவிப்பீங்க. Just keep your arms open. கரங்களை பிரிவாய் திறந்து வச்சிருங்க. Daddy, I pray that the glory of God would touch people right now wherever they are. தேவனுடைய மகிமையானது மக்கள் எந்த ஸ்தலங்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்களை வந்து தொடுவதாக. That new neurological pathways would be created in their brain to experience you. அவருடைய மூளையில அந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கான புதிய வழி பாதைகள் உண்டாவதாக. Yes. To know something beyond knowledge. To know something that I don't have a circuitry for. அறிவு கிட்டாத இந்த அறிவுக்கு ஒரு வழியே இல்லை என் மூளையில, அதற்கு ஒரு வழிமுறை உண்டாவதாக. Yes. Pour out your heart to Him. உங்க இருதயத்தை அவரிடத்துல ஊற்றுங்க. Pour out your heart. உங்க இருதயத்தை அவரிடத்துல ஊற்றுங்க. His love is being poured into your heart. அவருடைய அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. Angels of the Lord are ministering to you. தேவனுடைய தூதர்கள் உங்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். The weighty presence of God is coming upon you. தேவனுடைய கன மகிமை உங்கள் மீது வந்தமர்கிறது. Yes. Supernatural strength to understand and experience His love. அவருடைய அன்பை அறிந்து அனுபவிப்பதற்கான இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனும் வல்லமையும். And let His joy be your strength. அவருடைய சந்தோஷம் உங்கள் பலனாய் மாறுவதா. Just as a little child, when it sees someone being delighted, goes through a physical fit of joy. From the top of its head till the tip of his toe, it goes through jolts of pleasure because somebody is delighted in it. எப்படி ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தவங்க வந்து தன்னைய பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கை கால்லாம் ஆட்டிட்டு அப்படி அந்த ஒரு சில வினாடிகள் சந்தோஷமா இருக்கிறது போல. Because there is jolts of pleasure. ஒரு பேரானந்தம், ஒரு நெகிழ்ச்சி, ஒரு பரவசம் அந்த குழந்தைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரு வேவ் மாதிரி போகுது. அதனால தான் அது கை கால் ஆட்டுது. ஏன்னா பயோகெமிக்கலி அது பாடியில் ஃபீல் பண்ணுது எதையோ. ஓகே, somebody is happy to look at me அப்படி சொல்லி. I want you to experience that kind of joy in your body because the Father is delighted in you. அதே அளவான சந்தோஷத்தை நீங்க உங்கள் சரீரத்தில் நீங்க அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா பிதா உங்கள் மேல அப்படி டிலைட்டடா இருக்கிறார். Daddy, I pray that you would anoint your people with oil of gladness. ஆனந்த தைலத்தினாலே உம்முடைய மக்களை நீ அபிஷேகம் பண்ணுவீராக. Oil of gladness. ஆனந்த தைலத்தினாலே. Yes. Cast your burden onto Jesus, for He cares for you. Cast your burden onto Jesus, for He cares for you. சொல்லுங்க, cast your burden onto Jesus, for He cares for you.
Cast your burdens onto Jesus,